நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவ். இன்று உங்களுக்கான தகவல் என்னவென்றால், சனீஸ்வரரை பற்றி. உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கலாம், அர்த்தாஷ்டம சனி நடக்கலாம், மங்கு சனி நடக்கலாம், ஏழரை சனி நடக்கலாம், இல்லை லக்னத்திலேயே உட்கார்ந்து இல்லைன்னா லக்னத்தையே பார்த்த சனியாக கூட வந்துட்டு இருக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தோஷத்தை நாம் எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்லெண்ணெய் அப்படின்றது வீட்டில் எத்தனை நபர் இருந்தாலும் அவங்க ஒரு லிட்டர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தனியாக வாங்கிக்கணும். தனியாக வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தினந்தோறும் ஒரு 3 மணி நேரமாவது, அப்படி இல்லைன்னா ஒரு மணி நேரமாகுவது என்ன பண்ணணும்னா, அந்த எண்ணெயை 1 லிட்டர் எண்ணெய் இருக்குது இல்லையா, அதை தினந்தோறும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு உடம்பில் தேய்ச்சிட்டு, அந்த உடம்பில் இருக்க தேய்ச்சக்கூடிய எண்ணெயை 1 மணி நேரம் கழித்து அதை ஃபுல்லாக வழித்து அதை ஒரு பவுலில் போடணும். அதை ஒரு பவுலில் போட்டு பாட்டிலில் பிடிச்சி வச்சுருங்க. இது ரெகுலராக பண்ணும்போது அந்த 1 லிட்டர் எண்ணெயும் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் உங்களோட உடம்புல தேய்ச்சி அந்த தேய்ச்ச எண்ணெயை பாட்டிலில் ஊற்றணும். ஊற்றிட்டு அதை கொண்டு போய் சனீஸ்வரன் கோவிலில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு, ஒரு பெரிய அகல் இல்லைன்னா பெரிய கடாய், அதாவது வானொலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடாயில் அதை எண்ணெயை ஊற்றி அதில் பெரிய திரி போட்டு வாரம் இந்த திரியை ஏற்றிட்டு எண்ணெயும் வச்சு ஏற்றிட்டு வந்துடணும். இது ஒவ்வொரு வாரமும் இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு உண்டான அந்த சனி தோஷம் என்பது நீங்கிடும். அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ சனியினால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையுமே நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா இதே மாதிரி செய்யலாம். இது வாரம் எனக்கு வானொலி வாங்க முடியாது அப்படின்னா, இது பெரிய அகலே இருக்கும், மண் அகல். அந்த மண் அகலில் நீங்கள் ஏற்றுறது அப்படின்றது நல்லது. இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பண்ணும்போது ஒரு 2.5 வருஷம் ஒரு சனி பகவானுடைய வருடம் அப்படின்றது கணக்கு இருக்குது. அப்போது ஒருத்தரும் ஒரு லிட்டர் எண்ணெயை நீங்கள் உங்களுடைய உடம்பில் ஊற்றி அதை வழித்து அதன் மூலியமாக நீங்கள் எண்ணெயில் தீபம் ஏற்றும் போது உங்களுடைய அந்த சனி பிரச்சனை அப்படின்றது நீங்கி உங்களுக்கு வீட்டில் எப்படியேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது தீரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த சனி அப்படின்றது குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் கொடுக்கும், கடன் பிரச்சனையும் கொடுக்கும், உத்தியோக பிரச்சனையும் கொடுக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு வருமான தட்டுப்பாடையும் கொடுக்கும். அதனால் இது எதிரிகளையும் கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். வாழ்க்கையில் வளம் பெறலாம். நன்றி, வணக்கம்.